இப்போ 1930 மிக முக்கியமான நாடாக சொல்லப்படுது. ஏன்னா பொருளாதார மந்த நிலை உருவாகி இருக்குது உலகம் முழுவதுமே. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே பொருளாதார மந்த நிலை உருவாகி இருக்குது. அப்போ பொருளாதார நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது 1930களில். அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா இந்திய பொது உடைமை கட்சி வலுவாக எந்திரிச்சுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக எந்திரிச்சுதுன்னு சொல்கிறாங்க 1930களில் தான். இப்போது பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார மந்த நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரிட்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த காலனிய நாடுகள் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு இந்தியாவே அப்படி தான். அப்போ இந்தியாவிலையும் எடுத்துக்கிட்டால் அந்த பாதிப்பு பொருளாதார மந்தநிலை பாதிப்பு ஏற்படும். அப்போ பொருளாதார மந்தநிலை வருது அப்படின்னா வர்த்தக லாபமும் குறையும், வேளாண்மை பொருட்களுடைய விலைகளும் சரிவு அடையும். நல்லாவே தெரியுது. இப்படி சரிஞ்சிக்கிட்டு இருக்கிற வேலையில் வேளாண்மை பொருட்களில் 50% விலை சரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த அரசு என்ன தெரியுமா பண்ணுது, ஆங்கிலேய அரசு நில வருவாய் வசூல் செய்கிறத மட்டும் 2 மடங்காக அதிகரிக்கிறான். இது எப்படி சாத்தியமாகும் சொல்லு? விவசாயி ஒரு பக்கம் செத்துக்கிட்டு இருக்கான், இவன் நில வருவாயை 2 மடங்காக அதிகரிக்கிறான் ஆங்கிலேய அரசு. இதெல்லாம் தட்டி கேட்டது தான் இந்த பொது உடைமை கட்சி. இந்த பொருளாதார மந்த நிலையை எப்படி சமாளிக்குது இந்த ஆங்கிலேய அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழக்கத்தில் இருந்த பணத்தை எல்லாத்தையும் திரும்ப பெறுது. அதே போல் இந்த பணியாளர்களுடைய எண்ணிக்கை என்ன பண்ணுதுன்னா குறைக்குது. அதே போல் செலவுகள் என்ன பண்ணுதுன்னா குறைக்குது. பணியாளருடைய எண்ணிக்கையை குறைக்கிற அப்படின்னா அந்த தொழிலாளர் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், பாதிக்கப்படுறான். அப்போ தொழிலாளர் நலன் அந்த இடத்துல பாதிக்கப்படுது. அதே போல் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கப்படுது. அந்த தொழிலாளி வேலை இல்லாமல் வெளியே வந்துட்டான். அப்போ தொழிலாளியுடைய குடும்பம் என்ன ஆகும்? அதே போல் அந்த சம்பளத்தையும் என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறானுங்க. அதுதான் ஊதிய குறைப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ ஊதியம் குறைக்கப்படும் போது அந்த தொழிலாளியுடைய குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? இந்த மாதிரி சூழ்நிலையை தான் கையில் எடுத்து அந்த பொது உடைமை கட்சி போராட ஆரம்பிக்குது. அப்போ தொழிலாளர் நலனுக்காகவும் விவசாயிகளுடைய நலனுக்காகவும் பொது உடைமை கட்சி இந்த இடத்துல முக்கியமாக போராட்டம் பண்ணுது. இதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த பொது உடைமை கட்சியை, கம்யூனிஸ்ட் கட்சியை 1934 அந்த கட்சியை தடை செய்கிறாங்க. இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்கணும். இப்போ பொது உடைமை கட்சி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த 1934லேயே இந்த காங்கிரஸ்காரங்க பொது உடைமை கட்சியை உருவாக்குறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டால், பாருங்க, ஜெயபிரகாஷ் நாராயணன் இருக்கிறார்ல, அவர் ஆச்சாரிய நரேந்திர தேவ், அவர் மினுமசானி ஆகியோரின் முன் முயற்சியால் காங்கிரஸ் பொது உடைமை கட்சி அப்படின்னு சொல்லி உருவாகுது 1934. சாதாரணமான பொது உடைமை கட்சி அந்த இடத்துல நீக்கப்பட்டு விட்டது, தடை செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இங்கே காங்கிரஸ் பொது உடைமை கட்சின்னு சொல்லிட்டு 1934 உருவாகுதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த தேசியவாதம் தான் பொது உடைமைக்கான பாதை அப்படின்னு சொல்லி இந்த காங்கிரஸ் பொது உடைமை கட்சி பயணிக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த காங்கிரஸ்குள்ளே இருந்தவர்கள் இதை உழைக்க விரும்பினார்கள்னு சொல்லப்படுது. சரி, காந்தியடிகள் என்ன ஒரு கூட்டு சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா? அதாவது ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வராங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. அப்புறம் இப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க தவறு செய்யும்போது, அதாவது அந்த நிர்வாக சீர்கேடு அந்த இடத்துல ஏற்படும் போது எதிர்க்கும் திறன் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். ஒரு சாமானிய மக்கள்கிட்ட கூட அந்த எதிர்க்கும் திறன் இருக்கணும். அந்த எதிர்க்கும் திறனை பெறச் செய்வது தாண்டா சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லி, அது தாண்டா உண்மையான சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் நமக்கு சொல்கிறாரு.